ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜே குயின்ஸ் பார்க். இந்த வீடியோவில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். சின்ன வெங்காயத்தை நான் வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கு கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். தக்காளி, எப்போவுமே புளியை கம்மி பண்ணிவிட்டு தக்காளியை சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து மீன் குழம்பு. இதில் வந்து ஒரு 10 மீன்கிட்ட இருக்கும். அந்த 10 மீனுக்கு உண்டான அளவை தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு புளியை கம்மி பண்ணிவிட்டு தக்காளி அதிகமாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தேங்காய், மிளகு, இது அப்புறம் வந்து குழம்பு மிளகாய்த்தூள். சரிங்களா? நான் வந்து மகாராஜாய் குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதான் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து தேங்காய் வந்து அரைச்சிக்கலாம். தேங்காய் கம்மியாக சேர்க்குறவங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க. தேங்காய் போட்டுட்டு மிளகு வந்து இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு சின்ன ஒரு கை அளவுக்கு, கொஞ்சமாக ஒரு பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து மிளகு வந்து சேர்த்துக்கலாம். மிளகு வந்து ஒரு 10, 15 மிளகு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிருங்க. பாருங்கள் இப்போ நான் எப்படி அரைச்சி எடுத்துருக்கேன்னு. இப்போது நம்ம ஒரு கடாய் வந்து வச்சுக்கலாம். அடுப்பில் வந்து கடாய் வச்சுக்கலாம். இன்னும் நான் கடாய் நல்லா ட்ரையாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் நான் வந்து கேஸ் பற்ற வைக்கல. ட்ரையாக இருக்க கடாயில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து போட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, நல்லா காரமாக வேணும்னா நல்லா நிறைய சேர்த்துக்கோங்க. சரிங்க. இப்போது இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே இல்லை, நேரம் ஆக ஆக தான் வந்து லைட்டாக இதாக ஆரம்பிக்கும். கை விடாமல் கிண்டுங்க, இல்லை வந்து தீஞ்சு போயிடும். அப்புறம் வந்து கசக்கிற ஃப்ளேவர் வந்துடும். அதனால் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே தெரியாது. போக போக தான் வந்து ஒரு மாதிரி நெடி ஏறும், ஒரு புகை அடிக்கும். அதெல்லாம் நல்லா கவனித்து இது பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. ஹை ஸ்பீடில் வச்சிடாதீங்க, தீஞ்சிரும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இது வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிரும். அதனால் அந்த நேரம் அடுப்புலேருந்து நம்ம எடுத்துட்டு இப்படி எடுத்து தனியாக வச்சிடலாம். சரிங்களா? தனியாக வச்சுட்டு அவ்வளோதான். இப்போ நான் அடுப்புலேருந்து எடுத்துட்டு தான் இப்போ நான் வந்து அந்த கடாயோட ஹீட்லேயே நான் வதக்கிட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம அடுப்பை நார்மலாக எப்பவும் போல் ஸ்பீடாக வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் எப்பவும் போல் ரீஃபண்ட் ஆயில் தான் வந்து ஊற்றிக்கிறேன். 2 குழிக்கரண்டி அளவு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் ஒரு சின்ன ஒரு 5, 6 வெந்தயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கடுகு, வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த 3யும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வந்து கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம்.
நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். புளிப்பு கம்மியாக சேர்க்குறவங்களா இருந்தால் தக்காளியும் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வதக்குனீங்க அப்படின்னா நல்லா சீக்கிரம் வெந்துடும். நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளியை கரண்டியாலே நல்லா குத்தி மசிச்சு விட்டுருங்க. இப்போது நல்லா தக்காளி வந்து மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம நல்லா எந்த அளவுக்கு உங்களால் மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கரண்டியை வச்சு மெதுவாக மசிச்சு விட்டுருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது அந்த பாத்திரம் இருக்குல்ல, நம்ம மசாலா வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை இப்போ இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம வதக்கி வச்ச தக்காளி, வெங்காயத்தை இதோட நம்ம வந்து சேர்த்துடலாம். இப்போது சேர்த்துட்டு நம்ம வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இதோட சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸியை கழுவி மறுபடியும் இதில் ஊற்றிக்கோங்க ஒரு அலசு. அடுத்தது நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, இப்போ புளியை கரைச்சி இதோட இது பண்ணிக்கலாம். நல்லா கரைச்சிட்டு அந்த திப்பி எதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணியை மட்டும் இதோட ஊற்றிக்கோங்க. இது தேவைப்பட்டால் இன்னொரு வாட்டி இதை அலசி வந்து ஊற்றிக்கோங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எந்த கட்டியும் இல்லாமல் இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது கேஸ் ஆன் பண்ணி நம்ம இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். நல்லா எந்த அளவுக்கு இது வற்றி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருமோ அந்த அளவுக்கு இதை நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் மீன் போட்டால் போதும். ஸோ நல்லா கொதித்து வரட்டும். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் கூட ஒரு பங்கு வந்து கொதிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் நுரை தான். பாருங்கள் இப்போ நல்லா குழம்பு வந்து கொதித்து வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மீனை போட்டுக்கலாம். மீனை போட்டுட்டு அடிக்கடி வந்து கிண்டாதீங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு மீன் வந்து சீக்கிரம் வெந்துடும். ஸோ அதனால் ஸ்லோவாக வச்சுட்டு நீங்கள் வந்து கொதிக்க விடுங்க.
சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதான். மீன் கொதிச்சதுக்கு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு கக்கி ஒரு மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி அகலமாக குழிக்கரண்டி வந்து யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? பாருங்கள், மெதுவாக கிளறணும். அதான் மீன் உடையாது, இல்லைன்னா அவ்வளோதான், நல்லாவே இருக்காது. இப்போது மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மீன் வந்து நான் ஒரு 12 மீன் கிட்டே எடுத்திருக்கேன். இந்த மீன் வந்து மசாலா வந்து நான் வீட்டில் தான் அரைப்பேன். நான் மிளகு ஃப்ளேவர் போட்டு மீன் வந்து இப்போ எப்படி பொரிக்கிறது அப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போ மிக்ஸி எடுத்துக்கோங்க. மிக்ஸி எடுத்துகிட்டு 1½ ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் வந்து 3/4 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மட்டன் மசாலா, அந்த மாதிரி சிக்கன் மசாலா அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா லைட்டாக ஃப்ளேவருக்காண்டி சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். அது மாதிரி சேர்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். மீனுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுட்டு நல்லா வந்து இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ இதை தான் வந்து மீனில் போட்டு வரவ போகிறேன். ரொம்ப வந்து நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொரகொரப்பாக இருந்தாலும் போதும். இப்போது உப்பு வரைக்கும் எல்லாமே போட்டாச்சு. ஸோ பிரச்சனை இல்லை. அப்படியே நம்ம வந்து ட்ரையாகவே வந்து இதை வந்து பிரட்டி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே தெளிக்க வேண்டாம், ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி வந்து மீன் பொரிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ அப்படியே அந்த மீனை கழுவுனப்போ இருந்த தண்ணியே போதுமானது. இதை நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா மசாலாவெலாம் டிப் பண்ணி நல்லா ராவி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரீசரில் வந்து வச்சிடலாம் செட் ஆகிறதுக்கு. சரிங்களா? ஃப்ரீசரில் வச்சுட்டு பொரிக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்தால் போதும். இப்போ மீனை வந்து நம்ம பொரிச்சிக்கலாம். நல்லா விரவிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 4 மீனாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். மெதுவாக திருப்பி விடுங்க. அவ்வளோதான். இப்படியே மீன் வந்து பொரித்து எடுத்துடலாம். எல்லா மீனையும் நல்லா திருப்பி போட்டு போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், மீன் பொரிச்சாச்சு. மீன் குழம்பும் ரெடி, மீனும் ரெடி. தேங்க்யூ.